அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த கேட் அண்ட் த பெயின் கில்லர் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர். மார்க் ட்வைன் அப்படிங்கிற எழுதியிருக்காரு. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் புது சிலபஸ் கூடிய போயம் எல்லாமே பார்த்தாச்சு. கிராமர் பார்ட் ஓரளவு கவர் பண்ணியாச்சு. நான் படிக்க வேண்டியது ப்ரோஸ் மட்டும்தான். சரிங்களா? ஸோ பழைய சிலபஸில் இருக்க கதைகளும் இருக்குது, புதுசாகவும் நிறையா கதைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோஸை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது நான் தெளிவாக சொல்லிடுறேன். இந்த ப்ரோஸ்லேருந்து என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்கலாங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஆப்ஷன், கதையோட பேரை கொடுத்து இது எந்த ஆத்தர்னு கேட்கலாம். செகண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஆத்தரை பற்றி டைரெக்டாக உள்ள ஆத்தரை பற்றி இன்ஃபர்மேஷன் இருக்கும்ல, அதை கேட்கலாம். தேர்ட் ஆப்ஷன், கேரக்டர்ஸ், அதில் வர கேரக்டர்ஸ் என்னென்னு கேட்கலாம். ஃபோர்த் ஆப்ஷன், கேரக்டர் பேசுறது, டைரக்டாகவே கேரக்டர் பேசுறது, இந்த லைனை கொடுத்து யார் பேசுனா அப்படின்னு கேட்குறது. ஃபிஃப்த் ஆப்ஷன், டைரக்டாக கதையோட கண்டென்ட்லேருந்து கேட்குறது. ஸோ ஒரு ப்ரோஸை 5 பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த 5 பாயிண்ட் ஆஃப் வியூவில் படித்தாதான் நம்ம ஓரளவு மிஸ் பண்ணாமல் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஓவராலாக அந்த கதை எல்லாமே சொல்லிடுறேன். பட் நீங்கள் இது ஜஸ்ட்டு உங்கள் ரீகாலுக்கும் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரிக் தான் இது. இப்போ நான் ரெடி பண்ணிக்க பிடிஎஃப். பட் ஆனால் கதை உள்ளுக்குள்ளே லைன் பை லைன் நீங்கள் கண்டிப்பாக படிச்சே ஆகும். ஓகேவா? ஸோ இதை ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க. இதுலேருந்தே 90% எல்லா கேள்வியும் வந்துடணும். அப்படியா 5 பாயிண்ட் ஆஃப்ஸில் கேட்டால் அந்த கண்டென்ட்டுங்கிற ஒரு கான்செப்டை நீங்கள் ஃபுல் கதையை படித்தா மட்டும்தான் உங்களால் என்ன செய்ய முடியும், எழுத முடியும். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், த கேட் அண்ட் த பெயின் கில்லர். இந்த கதையோட அவுட்லைன் நான் சொல்லிடுறேன். இந்த கதை டாம் சாயர் அப்படிங்கிற ஒரு பையனை பற்றி வர்றது. ஓகே, அது ஒரு பெரிய நாவல் மாதிரி. அதுலேருந்து ஒரு சின்ன பாட்டை எடுத்து இங்கே ஸ்டோரியாக கொடுத்துருக்காங்க. அதான் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நான் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த அட்வென்ச்சர் ஆஃப் தி டாம் சாயர். இதை எழுதினவர் மார்க் ட்வைன். ஓகேவா? ஸோ இந்த கதையில் வர்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு இந்த கதையோட ஓவர்லைன் என்ன அப்படின்னா, ஒரு டாம் சாயர்னு ஒருத்தர் இருக்கான். ஓகேவா? கேரக்டர் ஒவ்வொன்றா சொல்கிறேன். கேரக்டர் வித் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு டாம் சாயர், இந்த பையன் தான் அந்த கேரக்டரில் ஹீரோ. ஓகேவா? ஸோ மிஸ்chievous அண்ட் கிளவர் பாய் ஹூ டிஸ்கிரைஸ் த ஸ்கூல் அண்ட் லவ்ஸ் பிளேயிங் கிரிக்கெட். ஒரு எப்படின்னா ஒரு கிளவர் பாய் தான், அதே சமயம் ஸ்கூலும் பிளேயிங் கிரிக்கெட் ட்ரிக்ஸ் எல்லாம் இவனுக்கு என்ன ஆயிடுச்சு, பிடிக்காம போயிடுச்சு. ஓகேவா? இந்த கதையில் வர கேரக்டர்ஸ். இவனுடைய ஆன்டி தான், அவங்க நேம் தான் ஆண்ட் பாலி அப்படிங்கிற ஒரு லேடி. ஓகேவா? டாமோட ஆண்ட். அவங்க லவ் பண்ணுறாங்க, அவன் மேலே நிறைய அன்பு இருக்குது. பட் ஆனால் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அப்சஸ்ட் வித் ட்ரைங் ஹோம் ரெமடிஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இதில் அப்படின்னா அந்த ஹோம் ரெமடிஸ் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு. பீட்டர் யாருன்னா இந்த கதையில் த கேட்னு அர்த்தம். இந்த பீட்டர் யாரோடது, அண்ட் பாலியோட பெட்டு. அவங்க வளர்க்குற பீட்டர் தான் கேட், பீட்டர்னு பேர். பிகம்ஸ் ஏ விக்டிம் ஆஃப் டாம்ஸ் பிராங்க் வித் பெயின் கில்லர். இந்த கதையில் இதுதான் பாதிக்கப்படுற ஆள். டாமோட பிராங்க்ல மெயின் முக்கிய ஆள் இதுதான். ஓகேவா? பெக்கி தேச்சர் அப்படிங்கிறனா டாமோட ஸ்கூல் ஃப்ரெண்டு அண்ட் க்ரஷ்ஷு. ஸ்கூலுக்கு அந்த பொண்ணு வரும், இந்த பையன் ரொம்ப சந்தோஷப்படுவான். அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் ஆப்சன்ஸ் ஆகி ரொம்ப போர்ட் அண்ட் சேட் ஆயிடுவோம். அதான் கதை. சித் அப்படிங்கிறது டாம்ஸ் ஒபீடியன்ட் ஹாஃப் பிரதர், பிரீஃப் மென்ஷன் அப்படிங்கிற டாம்ஸோட இந்த கதையில இந்த கேரக்டரை பற்றி பெருசாக கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் ஓவராலாக நாவலில் வர்றது சித் அப்படிங்கிறது டாமோட தம்பி. ஓகேவா? ஹாஃப் பிரதர், ஒபீடியன்ட் ஹாஃப் பிரதர். ஓகேவா? ஸோ ஜோ ஹார்பர் அப்படிங்கிறது யாருன்னா டாமோட ஃப்ரெண்டு. அவன் ஜாக்சன் ஐலாண்டுக்கு தப்பிச்சு போகும்போது அவன் கூட இருக்கவங்க. ஓகேவா? அடுத்து இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ஹக்லி பெர்ரி ஃபின். இவனும் அவனோட ஃப்ரெண்டு தான், டாமோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். எஸ் ப்ரீ ஸ்பிரிச்சுவல் அண்ட் பிரஸ் பாய். இவங்க 2 பேர்த்து கூட தான் ஜோ ஹார்பர் ஹக். ஸோ ஷார்ட் ஃபார்மில் ஹக்குன்னு கொடுத்துருப்பாங்க. ஹக்லி பெர்ரி ஃபின் அந்த பேர் அவனோட ஃப்ரெண்ட் பேர். ஸோ இவங்க 2 பேர்த்து கூட தான் என்ன செய்வான், டாம் சாயர் ஐலாண்டுக்கு தப்பிச்சு போவான். அந்த ஐலாண்ட் பேர் ஜாக்சன் ஐலாண்ட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கேரக்டர்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ஆத்தர் அண்ட் ஆத்தர் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஆத்தரோட நேம் மார்க் ட்வைன், ஏற்கனவே சொன்னது. ஆனால் ரியல் நேம் அது கிடையாது. ரியல் நேம் சாம்வேல் லாங்கோர்னே கிளெமன்ஸ். ஓகேவா? பான் நவம்பர் 30, 1835, மிசோரி, யுஎஸ்ஏ. டைட் ஆனது ஏப்ரல் 21, 1910. ஃபேமஸ் ஒர்க் என்ன, த அட்வென்ச்சர் ஆஃப் த டாம் சாயர் 1876, த அட்வென்ச்சர் ஆஃப் ஹக்லி பெர்ரி ஃபின் 1884. ஓகேவா? ஸோ அந்த ஃப்ரெண்டுக்கும் மேபி ஒரு கதை எழுதியிருக்காரு போல இருக்கு. ஹக்லி பெர்ரி ஃபின் மேலே பார்த்தோம் இல்லையா? அடுத்த ரைட்டிங் ஸ்டைல் ஹியூமரஸ், ரியலிஸ்டிக் அண்ட் சாட்ரிஷியல் போர்ட்ரேயஸ் லைஃப் அலாங் த மிசிசிபி ரிவர். ஓகே. டைட்டில் நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் அன் அமெரிக்கன் லிட்ரேச்சர். ஸோ இந்த ஆத்தரை பற்றி ரொம்ப தெளிவாக படிச்சுக்கணும். ஆத்தரும் புக்கில் இருக்கிறதே படிங்க. இது ஓகே தான், இருந்தாலும் புக்கில் இருக்கிறத தெளிவாக ரீட் பண்ணுங்க. ஓகேவா?
அடுத்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல் கான்வர்சேஷன் ஃப்ரம் த ஸ்டோரி. டைரக்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிற அந்த கண்டென்ட் மட்டும் எடுத்திருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி கதையை பார்த்துருவோம். ஓவரெல்லாம் சொல்லிடுறேன். என்னன்னா, அப்பதான் கான்வர்சேஷன் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஸ்வல் நம்ம இந்த கதையோட ஹீரோ என்ட்ரி ஆகுறாரு. யார்? டாம் சாயர் என்ட்ரி ஆகுறாரு. அந்த டாம் சாயரை பத்தி ஒரு ஒரு சின்ன ஒரு முன்னோட்டம் என்ன அப்படின்னா, டாம் சாயருங்க அட்வென்ச்சர் ஆஃப் கதையில டாம் சாயரை பத்தி ஒரு சின்ன பகுதி தான் எடுத்து இந்த கதையா கொடுத்துருக்காங்க. இந்த கதையில வந்து டாம் சாயர் ஸ்கூல் படிக்கும்போது அவங்க அந்த க்ரஷ் வர்றாங்க. அவங்க வந்துட்டு உடம்பு சரியில்லாம அதுக்கப்புறம் போயிடுறாங்க. அதனால அப்செட் ஆயிடுறாரு. அவனை கியூர் பண்றதுக்காண்டி ஆன் பாலி நிறைய ரெமிடி எடுக்கிறாங்க. அந்த ரெமிடிஸ்ல இரிட்டேட் ஆகுது டாமுக்கு. என்னன்னா ஏகப்பட்ட குளியல். என்னன்னா தண்ணியில, அதாவது ஜில் தண்ணியில உட்காந்து குளிக்கிறது, திருப்பி நெருப்புக்கு பக்கத்துல நின்று அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, திரும்பி துணியை சுத்துறது, திரும்பவும் ட்ரை ஆக்கி திரும்ப நிறைய எப்படி சொல்றது ஹெல்த்தி ஃபுட்டு கொடுக்குறாங்க. இப்போ இல்லை டயட்டை ஃபாலோ பண்றது, இந்த மாதிரி நிறைய விதமான அட்டம்ப்ட் ரெமெடி. ஏற்கனவே அந்த மேல கதையிலே சொல்லியிருப்போம். அந்த ஆன்டிக்கு ரெமெடிஸ் பண்றது ரொம்ப இன்ட்ரெஸ்ட், பேட்டர்ன் ரைட்ஸ் அந்த மாதிரி. ஸோ இது மாதிரி புதுசாக கண்டுபிடிக்கணும் அப்படி அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு டாமை ஒரு கருவியா பயன்படுத்திட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அறியாமலே. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகும் டாமுக்கு. அதனால என்ன பண்ணுவான், இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது அந்த மாதிரி பெயின் கில்லர் இருக்கு இல்லையா, அந்த மருந்து எனக்கு வேணும், அதுதான் எனக்கு சரியாகுது அப்படின்னு சொல்லி பெயின் கில்லரை கேட்டு கேட்டு வாங்கிட்டே இருப்பான். ஸோ இந்த ஆன்டி பாலிக்கு ரொம்ப இது இரிட்டேட் ஆகுனால சரி இப்போ எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை சொல்லிடுவாங்க. ஆனால் இவன் எடுத்து உண்மையிலேயே அதை யூஸ் பண்ண மாட்டான். ஆனால் ஆன்டிக்கு சரி உண்மையிலேயே யூஸ் பண்ணுறான்னு தோணும். ஏன் அப்படின்னா டைரக்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா அது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து சரி உண்மையிலேயே அவன் எடுத்துக்கிறான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஆனால் அந்த மருந்தை வாங்கி அந்த பையன் என்ன பண்ணுவான்னா தரையில் இருக்க கிராக்கெல்லாம் இருக்குல்ல அதில் பூசி அதை வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பான். வேஸ்ட் பண்ணல, இந்த மாதிரி ஏமாத்திட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் பீட்டர், அதுதான் பூனையோட நேமு, அந்த வீட்டில் பூனைக்கும் டாமுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் தான் இது. ஒன்றும் இல்லை, அது என்ன சொல்கிறாங்கன்னா பீட்டர் அப்படியே பார்க்கும் இவன் ஸ்பூனை வச்சு இது பண்ணுறத. அப்படி பார்க்கும்போது எனக்கும் கொடு அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன். ஓகேவா? அப்படி நடக்கும் போது ஃபர்ஸ்ட் டாம் சொல்கிறான் என்னன்னா, இதை டோன்ட் ஆஸ்க் ஃபார் இட் அன்லஸ் யூ வாண்ட் இட். பீட்டர் பீட்டர் கேட்குது, அதுக்கு டேட்டாவே கான்வர்சேஷன், உனக்கு இதெல்லாம் தேவையில்லாமல் இது எடுத்துக்கூடாது அப்படிங்கிறான். பட் பீட்டர் சிக்னிஃபைட் தட் ஹி டிட் வாண்ட் இட். இது எல்லாமே நரேஷன்னா இவங்களா மேக் பண்றது. டைரக்டா கேரக்டர் நேமே கொடுத்துருக்கேன் பாருங்க, அதுதான். இப்போ டோன்ட் ஆஸ்க் ஃபார் இட் அன்லஸ் யூ வாண்ட் இட் பீட்டர் அப்படின்னு கொடுத்து இது யார் சொன்னு கேட்டா டாம்னு சொல்லணும். ஓகே, நரேஷன் இது நம்ம கதை சொல்றவங்க நம்ம மட்டும் சொல்றாங்க. பட் பீட்டர் சிக்னிஃபைட் தட் ஹி டிட் வாண்ட்ங்கிறது கதை. ஸோ டாம் சொல்லி யூ பெட்டர் மேக் ஷுவர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவன் திரும்பவும் நரேஷன் பீட்டர் வாஸ் ஷுவர். ஓகே, இதெல்லாமே பீட்டர் பேசல. பீட்டர் வாய் திறந்து பேசாது, ஏன்னா அது பூனை. ஸோ பீட்டர் சொல்ற மாதிரி நம்ம மட்டும் சொல்றாங்க, அது நரேஷனா மட்டும்தான் வரும். ஓகேவா? அடுத்து டாம் சொல்றான், நவ் யூ ஹேவ் ஆஸ்க்டு ஃபார் இட், ஐ வில் கிவ் இட் டு யூ பிகாஸ் தேர் ஐ நாட் எனிதிங் மீன் அபவுட் மீ. பட் இஃப் யூ ஃபைண்ட் யூ டோன்ட் லைக் இட் யூ மஸ்ட் நாட் பிளேம் எனிபடி பட் யுவர் செல்ஃப். நான் கொடுக்குறேன், அதை பத்தி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. பட் ஏதாவது உனக்கு பிடிக்கல இல்லை இது பண்ணா நீ என்னைய பிளேம் பண்ணக்கூடாது, நீ தான் அதுக்கான பொறுப்பை எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. திருப்பி நரேஷன், Peter sprang a couple of yards in the air, then delivered a war whoop and self set around and round the room, creating chores. இது எல்லாமே பீட்டர் செய்யுது. என்னன்னா அதை கொடுத்ததுக்கு அப்புறம் நடக்கிற நரேஷன். இது பீட்டர் என்ன செய்யுது அப்படிங்கிற நரேஷன் சொல்லியிருக்காங்க. இதோட கான்வர்சேஷன் முடிஞ்சிருது. பூனை எப்படி பேசாது, அதோட கான்வர்சேஷன் முடியுது. இப்போ ஆண்ட் பாலி என்ட்ரி, அந்த சமயத்துல ஆண்ட் பாலி என்ன பண்றாங்க, என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ட்ரி கொடுத்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கும் டாமுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. என்னன்னா, டாம் வாட் ஆன் எர்த் எல்ஸ் தட் கேட், கேட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அப்போ டாம் சொல்றான் ஐ டோன்ட் நோ அண்ட், எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்போ ஆண்ட் பாலி என்ன சொன்னான், வை ஐ நெவர் சி எனிதிங் லைக் இட், வாட் இட் மேக் ஹிம் ஆக்ட் சோ, ஏன் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை, என்ன ஆச்சு அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப, டிட் ஐ டோன்ட் நோ ஆன்டி பால் கேன்ஸ் ஆல்வேஸ் ஆக்ட் ஸோ வென் தே ஆர் ஹேவிங் எ குட் டைம். அது இந்த மாதிரி நல்லா ஃபீல் பண்ணும்போது இந்த மாதிரி செய்யும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆண்ட் பாலிக்கு தெரிஞ்சிருது, அப்படியா இல்லை இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான்னு தெரிஞ்சது. தே டூ தே, இந்த வார்த்தை கேட்டுதாங்க. எனக்கு தெரியும் எக்ஸாம்பிள் கொடுக்குறோம். தே டூ தே ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன், நல்லா நான் இருக்கு. வெறும் தே டூ தேன்னு மட்டும் கொடுத்து இதை யாரு சொன்னது அப்படின்ட்டு, அதாவது பெரிய லைனா கொடுத்தா கூட நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம்ல. டிட் ஐ டோன்ட் நோ அண்ட் பாலி இப்பெல்லாம் வந்துச்சுன்னா நமக்கு என்ன சொல்றது, கெஸ் பண்ணவாது முடியும். தே டூ தேன்னா அதோட மீனிங் என்ன, அது செய்யுமா அப்படின்னு மட்டும்தான் அர்த்தம். இந்த ஒரு வார்த்தை இந்த கதையில எத்தனை ஒரு 20 கதை படிச்சுட்டு போனா அந்த ஒரு வார்த்தை எங்கன்னா இருக்குன்னு நமக்கு தெரியும். அங்கதான் டெஸ்ட் நமக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்படி கேட்குறப்ப டாம் நர்வஸா பதில் சொல்றான், எஸ் தட் இஸ் ஐ பிலீவ் தே டூ, நான் நம்புறேன், அது மாதிரி தான் செய்யும் நினைக்கிறேன். அப்படியா, நீ நம்புறியா, யூ டூ அப்படிங்கிறான். டாம் எஸ் அப்படின்னு சொல்றான்.
ஸோ அடுத்த நரேஷன் பார்த்தீங்கன்னா இது கதை கதை சொல்ல. அண்ட் பாலி டுக் த டீஸ்பூன் அண்ட் ஹெல்ட் இட் அவுட். டாம் வின்ஸ்ட் அண்ட் ட்ராப்ட் ஹிஸ் ஐஸ். சி ரைஸ்ட் ஹிம் த இயர் அண்ட் கிராக்ட் ஹிஸ் ஹெட் வித் த திம்பிள். கதை பிடிச்சி திருகி குட்ரா. ஓகேவா? இப்போ அண்ட் பால் ஆங்கிலி, நவ் சார் வாட் டிட் யூ வாண்ட் டு ட்ரீட் தட் புவர் டம் பீஸ்டோ ஃபார்? எதுக்காக நீ இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்குறப்ப டாம் சொல்கிறான், ஐ டன் இட் அவுட் ஃபார் பிட்டி ஃபார் ஹிம் பிகாஸ் ஹி ஹேட் நாட் எனி ஆண்ட். நான் அவன் நல்லது தான் செஞ்சேன், அவனுக்கு ஒரு ஆன்டி இல்லை அப்படின்னா. ஸோ அப்போ ஆண்ட் பாலி ஷாக் ஆகி சொல்கிறா, ஹேட் நாட் எனி ஆண்ட் யூ நம்ஸ்கல், வாட் ஹேஸ் தட் காட் டு டூ வித் இட்? இதனால் நீ இப்படி செஞ்ச அப்படின்னு திரும்ப கேட்குறான். டாம் அப்போ சொல்கிறான், ஹீப்ஸ் பிகாஸ் இஃப் ஹி ஹேட் ஒன் she had a burnt him out her blood, she had a roasted bowl out of him without any more feeling than if he was a human. ஒருவேளை இவன் மனுஷனா இருந்தானா ஒரு ஆன்டி இருந்திருக்கும், அவன் அவனை ரோஸ்ட் பண்ணியிருப்பா, என்னை எரிச்சிருப்பா, அவனை இது பண்ணியிருப்பா. அதாவது நீ எனக்கு என்னெல்லாம் பண்ற அப்படிங்கிறத பூனையின் மூலியமா டாம் சொல்றான். அவனுக்கு அதில் விருப்பம் இல்லை, அவன் படுற வேதனையெல்லாம் சொல்றான். அதை இன்டேரக்டா புரிஞ்சுக்கிட்டு அடுத்த நரேஷன் தான் இது. And Polly felt a sudden painful regret. Her eyes watered and she softened. She said gently. ஸோ இது எல்லாமே கதை சொல்றவங்க நம்ம சொல்றாங்க. அடுத்த அண்ட் பாலி, ஐ வாஸ் மீனிங் ஃபார் த பெஸ்ட் டாம் அண்ட் டாம் இட் டிட் டு யூ குட். நான் உன் நல்லது தான் செஞ்சேன் டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்போ திருப்பி இவன் சொல்றான், ஐ நோ, டாம் சொல்றான், ஐ நோ யூ வாஸ் மீனிங் ஃபார் த பெஸ்ட் ஆன்டி அண்ட் ஸோ ஐ வாஸ் வித் பீட்டர். அதே தான் நானும் செஞ்சேன். இட் டன் ஹிம் குட் டூ. நானும் அவன் நல்லா தான் செஞ்சேன். ஐ நெவர் சீம் ஹிம் அரவுண்ட் ஸோ லைவ்லி சின்ஸ். நானும் அவனை இந்த மாதிரி பார்த்ததே இல்லை, சந்தோஷமா நல்லது தான் செஞ்சேன் அப்படின்னு நம்ம சொல்றான். திருப்பியும் ஆன்டி கடுப்பாயிருது. ஓ கோ along with you Tom before you annoy me again and you try and see if you can't be a good boy for once and you need not take any more medicine. இன்னும் ரொம்ப அப்செட்ல ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி ஆகி, என்ன ரொம்ப எரிச்சலாக்காத, நீ நல்ல பையனாரு, நீ அப்படி நல்ல பையனா தானே நீ எந்த மெடிசன் எடுத்துக்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இந்த கதையை முடிச்சிடுறாங்க. ஓகேவா? இதுதான் இந்த ஹோல் கான்வர்சேஷன் கதை. ஓகேவா? ஸோ கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னலாம் கேட்பாங்களோ அதெல்லாம் ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டேன் கதையில. பட் இருந்தாலும் முழு கதையை நீங்கள் படிக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்டென்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வர்ற இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் வித் மீனிங் என்ன, இன்ஃபேச்சுவேட்டட் அப்படின்னா டீப்லி இன்ட்ரெஸ்டட் அண்ட் அப்சர்வ்டு. பிளஞ்சஸ்னு ஒரு வார்த்தை வரும், அதுனா சடன் டைவ்ஸ் இன்டு வாட்டர், பிளஞ்சஸ். ஓகேவா? பேட்ரிஃபைடு அப்படிங்கிறது ஃப்ராசன் இன் ஷாக் ஆர் ஃபியர். அப்ரஹென்சிவ் அப்படிங்கிறது நர்வஸ். பெயின் கில்லர்ங்கிறது மெடிசன் நமக்கு தெரியும். குவாக், குயிர் அல்ஸ், ஃபேக் ஆர் இன்எஃபெக்டிவ் மெடிசன். டிஜெக்டட், சேட், டிப்ரெஸ்ட். மிஸ்சீஃப், நாட்டி பிஹேவியர் தட் காசஸ் ட்ரபிள். திம்பிள் அப்படிங்கிறது ஸ்மால் மெட்டல் கேப் ஃபார் ஃபிங்கர் யூஸ்டு இன் ஸ்விங். ஹூப் அப்படிங்கிற டாய் ரிங் யூஸ் இன் ஓல்டன் கேம்ஸ். இந்த வார்த்தையெல்லாம் கதைக்குள்ள வரும். ஓகேவா? ஆல் நான் சொன்ன மாதிரி ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் த ஸ்டோரி தான். பிகம் சேட், அவன் ஸ்கூலுக்கு போவான் அண்ட் பாலி க்யூர் பண்ண முயற்சி. நான் சொன்ன அப்படியே கதை அப்படியே ரிப்பீட் ஆகும். சின்ன ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஓகே. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கதை. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய பேர்னிங்கை நான் குறைச்சிருக்கேன். என்னன்னா, ஒரு ப்ரோஸ்லேருந்து எப்படியெல்லாம் கேள்வி கேட்க முடியுமோ அதெல்லாம் நான் இப்போ ஷார்ட் அவுட் பண்ணிட்டேன். என்னால் கவரப் பண்ண முடியாத ஒரு இடம் என்னன்னா அந்த கண்டென்ட் மட்டும் தான். என்னன்னா அந்த ஓவராலாக அந்த கதையை நான் சின்னதாக சொன்னது கண்டென்ட் ஆகாது. ஃபுல் கதையும் லைன் பை லைன் படிச்சே ஆகணும். ஓகேங்களா? அதில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதுக்கப்புறம் இதை கோத்ரூ பண்ணிங்கன்னா போதும். அவன் டிஎன்பிஎஸ்சியோட பாயிண்ட் ஆஃப் வியூ இதாக தான் இருக்கும். உனக்கு கேரக்டர் கேட்பான், இல்லை ஆத்தர் கேட்பான், இல்லை ஆத்தர் டீட்டெயில்ஸ் கேட்பான், இல்லை கோர்ஸ் கொடுத்து யார் சொன்னாலும் கேட்பான், இல்லைன்னா கதை கண்டென்ட். கடைசி அந்த கதை கண்டென்ட்ங்கிறது ஃபுல் கதையும் தான், லைன் பை லைன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.